ஹிந்தி நடிகர் சல்மான் கான் திரையுலகத்துல மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்ல, சர்ச்சைகளிலும் சூப்பர் ஸ்டார் தான். அவர் மேல காரை ஓட்டி ஒருவர் இறக்க காரணமா இருந்தாருன்னு வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு முடிவுறும் தருவாயில இருக்கு. இந்த நிலையில இந்த வழக்கு மறுபடியும் விசாரிக்கப்படணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு வழக்கு மறுபடியும் விசாரிக்க சட்டத்துல இடம் இருக்கிறதா? பிரபல நடிகர் சல்மான் கான் செப்டம்பர் 2002 அவருடைய சொகுசு கார்ல குடித்து விட்டு குடிபோதையில வண்டி ஓட்டி செல்லும் பொழுது அதிவிரைவாக அவர் வாகனத்தை ஓட்டி அந்த பாதை சாலையினுடைய ஓரத்துல படுத்திருந்த ஒரு 5 நபர்கள் மீது வாகனம் ஏறி இறங்கிறது. அதுல ஒரு நபர் இறந்துடுறாரு, 4 பேர் படுகாயத்துக்கு உட்படுறாங்க. அதற்காக 304A அந்த சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சல்மான் கானுக்கு எதிராக. 304A அப்படின்னா அந்த சட்டப்பிரிவு சொல்லும் விளக்கம் என்னவென்றால், கவனக்குறைவாக ஒரு மரணத்தை ஏற்படுத்துது. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங்ல அவர் வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு 5 பேரை ஏற்றி இறக்கி ஒரு நபர் இறக்குறதுக்கும் 4 பேர் படுகாயம் பண்றதுக்கும் காரணமா இருக்காருன்னு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 2005 இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 2006 10 குற்றச்சாட்டுகள், அவர் என்னெல்லாம் குற்றங்கள் புரிஞ்சாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக வினவப்படுகிறது. அவர் பதிலளிக்கிறாரு. அதன் பிறகு சாட்சிகள் விசாரணை நடக்கிறது. இந்த சூழல்ல ஒரு காலகட்டத்தில், அதாவது சமீபத்திற்கு இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த வழக்கு விசாரணை ஒரு முடிவை எட்டும் சூழல்ல அந்த விசாரிச்ச நடுவர் அவருக்கு தோணுது, இந்த வழக்குல இருக்கிற குற்றச்சாட்டுகள் பத்தாது, சாட்சியுடைய விசாரணையில தெரிய வரும் விஷயம் என்னவென்றால் அவர் 304(2) அப்படிங்கிற அந்த உட்பிரிவுக்கு கீழே உள்ள சட்டப்பிரிவுல குற்றம் புரிஞ்சிருக்காருன்னு அவர் முடிவுக்கு வர்றாரு. 304(2) என்ன சொல்லுதுன்னா, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது கொலை குற்றமாகாத ஒரு மரணம். அந்த ஒரு சட்டப்பிரிவின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்படணும். ஆனா அப்படி பதிவு செய்யப்படும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் பட்சத்துல அந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் அந்த நடுவருக்கு கிடையாது. ஏன்னா சில குற்றங்கள், மிக கடுமையான குற்றங்கள்லாம் செஷன்ஸ் கோர்ட்லயும், அதற்கு குறைவான குற்றங்கள்லாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் விசாரிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு விசாரிக்கணுன்றதுக்காக அவர் ஒரு உத்தரவிட்டு அந்த நடுவர் அனுப்பி வைக்கிறார் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. இந்த சூழல்ல இந்த உத்தரவுக்கு எதிராக நடிகர் சல்மான் கான் ஒரு மேல்முறையீட்டு மனு செஷன்ஸ் கோர்ட்ல தாக்கல் செய்யறாரு. இது தப்பு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போட்ட உத்தரவு தப்பு, இவ்வளவு கேசஸ் நடந்துருச்சு, இவ்வளவு சாட்சிகள் விசாரிச்சாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செஷன்ஸ் நீதிமன்றம் கீழ்கோர்ட் போட்ட உத்தரவை உறுதிப்படுத்துது. முழு விசாரணையில இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு மேலான குற்றத்தை சல்மான் கான் புரிஞ்ச காரணத்தினால இந்த சார்ஜ் இது மாற்றம் செய்யப்படணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துறாங்க. இது என்ன சட்டப்பிரிவின் கீழே உறுதி செய்யப்படுது அப்படின்னா, 216 CRPC குற்றவியல் நடைமுறை சட்டம். அந்த சட்டப்பிரிவு என்னன்னா, ஒரு வழக்கு விசாரணையில அந்த சம்பந்தப்பட்ட நடுவரோ நீதிபதியோ ஒரு முடிவெடுக்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டு குறைக்கலாம், கூடுதலாக்கலாம், புதிதாக உருவாக்கலாம் நினைக்கும் பொழுது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வழக்கு ஜட்ஜ்மெண்ட், பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் எப்போது வேண்டுமானாலும் அந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம். அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்காங்க. அதே சூழல்ல குற்றம் சாட்டப்பட்ட நபரோ இல்ல காவல்துறையோ யாருக்கு அந்த 216 CRPC சட்டப்பிரிவினால் பாதிப்பு இருக்கிறதோ அவருக்கு 217 CRPC அடிப்படையில சாட்சிகளை மீண்டும் அழைத்து விசாரித்து, ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளாக இருந்தாலும் கூட எதிரிக்கோ காவல்துறைக்கோ அந்த சாட்சிகளை மீண்டும் விசாரித்து அவருக்கு தேவையான முழு அளவிலான வழக்கினை சுதந்திரமாக நடத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில சல்மான் கான் வழக்குல சட்டப்பிரிவு கூடுதலாக மாற்றப்பட்டாலும் சரி, தற்போது உள்ள சாட்சிகளை, ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை மீண்டும் அழைத்து விசாரிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நடிகர் சல்மான் கான் ஏன் இந்த மேல்முறையீட்டை செஞ்சாருன்னா, ஏற்கனவே இருந்த சட்டப்பிரிவு எந்த குற்றச்சாட்டு அவர் எதிர்கொண்டாரோ அந்த செக்ஷனுக்கு மொத்தம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை இல்ல ஃபைன் இல்ல 2 சேர்ந்தா வரும். ஆனா இப்போ கூடுதலாக்கப்பட்ட இந்த சட்டப்பிரிவு குற்றச்சாட்டுக்கு எதிராக அவருக்கு தண்டனை நிரூபிக்கப்படுமையானால், குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டால் 10 ஆண்டு காலம் சிறை தண்டனைங்கிற காரணத்தினாலதான் அவர் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலையில ஒரு வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படலாம்ங்கிறத பார்த்தோம். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.